மார்ச் 26 வெட்னஸ்டே நைட் ஒரு 8:30 இருக்கும். 2 ட்ரெஸ்ஸில் எந்த ட்ரெஸ்மா போடுறதுன்னு கேட்டு ஒரு வழியாக முடிவு பண்ணி ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி என்னோடய சின்ன பொண்ணுக்கு வந்து பர்த்டே. அவங்க அப்பா வந்து வெளியூருக்கு போயிருந்தாங்க ஒரு மீட்டிங்காக. கண்டிப்பாக வந்து 8 மணிக்கு ஷார்ப்பாக வந்துடுவேன், நீங்கள் கிளம்பி ரெடியாக இருங்க, வந்த உடனே கேக் கட் பண்ணிவிட்டு வெளியே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாங்கள் வந்து ஈவினிங்கே ஸ்கூல் விட்டு வந்து கேக்லாம் வாங்கி ரெடியாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, சரி அவர் வர டைம் ஆகிடுச்சு கிளம்பி ரெடியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு 8:30 வரைக்கும் வெயிட் பண்ணோம். அவர் வரவே இல்லை. ஃபஸ்ட்டு என்னோடய சின்ன பொண்ணுக்கு அழகாக தலை வாரி பூவெல்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் பெரிய பொண்ணுக்கும் தலைலாம் வாரி விட்டுருந்தேன். 12 வயசு முடிஞ்சு 13 வயசு தொடங்குது. இது வரைக்கும் அவள் பிறந்ததுலேருந்து எல்லா பர்த்டேக்கும் அவங்க கூட தான் இருப்பாங்க. அவங்க தான் வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வரது, கேக் வாங்க போகிறது எல்லாமே பண்ணுவாங்க. பட் இந்த வருஷம் ரொம்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலை, கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான மீட்டிங். அதனால் நைட்டு எந்நேரமாக இருந்தாலும் ஒரு 8 to 8:30க்குள்ளே வந்துடுற அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 9 ஆகிடுச்சு. நாங்கள் 3 பேரும் ரெடி ஆகிட்டோம். நான் வந்து ஆல்ரெடி காலையில் ஸ்கூலுக்கு போனது, சாயந்தரம் ஸ்கூலுக்கு போனது, கேக் வாங்க போனதுன்னு அதே ட்ரெஸ்ஸோடு இருந்துட்டு தலையை மட்டும் வாரிட்டு ரெடி ஆகிட்டேன். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் 3 பேரும் மாற்றி மாற்றி முகத்தை பார்த்துட்டு கிளாக்கில் டைமும் பார்த்துட்டு உட்காந்துட்டே இருக்க நேரத்தில் வெளியே கார் சவுண்டு கேட்டுச்சு. வெளியே போய் பார்த்தா வந்துட்டாங்க. டைம் அவங்க வரும்போது பார்த்திங்கன்னா 9:20க்கு மேலே இருக்கும். அதுக்கப்புறம் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு ஜிபேயில் வந்து பே பண்ணிவிட்டு வந்தாங்க. என்னுடைய 2 பிள்ளைங்களும் வந்து பெரிய வந்து கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டா, எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிறா சிச்சுவேஷனெல்லாம். என்னோடய சின்ன பொண்ணு வந்து ரொம்ப சோகமாக கோவமாக அப்படி தான் இருந்தா. இங்கே நான் எதுக்கு கிளாக் காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் வந்து 9:30க்கு மேலே ஆகுது. எங்கள் வீட்டு கிளாக்கில் அவங்க வந்த டைமு. வீட்டுக்குள்ளே வந்ததும் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கை கால்லாம் கழுவிட்டு ஒரே கொஞ்சல் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியே கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி டைம் ஆகிடுச்சு, ஃப்ரிட்ஜிலேருந்து கேக் எடுங்க அப்படின்னு. இந்த குட்டி பாப்பா வந்து எங்கள் பக்கத்து வீட்டு கீர்த்தனா பாப்பா சாயந்தரத்துலேருந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா, எங்கள் பாப்பாக்காக கேக் கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 9:30 10 o'clock வரைக்கும் தூங்காமல் முழிச்சிட்டே நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஷர்ட்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பாப்பாக்காக ப்ளஸ் பண்ணி பைபிள் வாசனம்லாம் வாசித்து முடிச்சதுக்கப்புறம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ப்ரேயரும் பண்ணியிருந்தாங்க. ப்ரேயர் முடிச்சதுக்கப்புறம் கேக் கட் பண்ணி ஒருத்தர் மாற்றி கேக்லாம் ஊட்டுறதுக்கு மணி 10 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எங்கே போய் ஹோட்டலில் சாப்பிட்றது, ஹோட்டலில் எதுவும் ஃபுட்டும் கிடைக்காது அப்படின்னு நான் சொன்னேன். அதனால் இல்லை போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்லியிருந்தாங்க ஹஸ்பண்ட். எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே டின்னர் வந்து 7 to 7:30க்குள்ளே சாப்பிட்ணும் அப்படின்ற பழக்கத்தில் இருக்கவங்க. இப்போ போய் 10 மணிக்கு சாப்பிட போகிறோமே அப்படின்னு அதுவே ஒரு மாதிரி இருந்துச்சு. எவ்வளோ சொன்னாலும் கேட்கல. சரி வேறு வழியில் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் எப்போவுமே போகிற ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சோம். போன மச்சான் திரும்பி வந்தான் டும் 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 அப்படின்னு சின்ன வயசில் நான் கேள்விப்பட்ட ஒரு பாட்டு இருக்குது. அதேமாதிரி தான் போனி உட்காந்து ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை ஆர்டர் எடுக்க வந்தாங்க. பிரியாணி வேணும்னு சொன்னோம். அக்கா பிரியாணிலாம் எதுவுமே இல்லை, ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸு நான் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. லேட் நைட்டில் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் நான்லாம் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு வெஜ் ஹோட்டலுக்கு வந்து அந்த நேரத்தில் அங்கே என்ன இருந்துச்சோ அதை சாப்பிட்டுட்டு ஜாலியாக வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.